ஒம்பர் வாழ்ந்துயர் ஒளித்தருள் சிவத்தை உலகலாம் புகழுத்தமப் பொருளை தம்பமாகிய அகிலாண்டமும் தாங்கும் சம்புவை சிவ தர்மத்தின் பயனை பம்பு சீரருள் பொழிதருள் முகிழை பரம ஞானத்தை பரமசிற்சுகத்தை நம்பினோர்களை வாழ்விக்கும் நலத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே. பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இந்த புத்தகத்தை உருவாக்கிய ஐயா அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்தியா ஆன்மீக பூமி. ஆன்மீகம் என்றால் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு வியாக்கியானம் தருகிறது. சொர்க்கத்துக்கு போவதுதான் முக்தி, அதுதான் முடிந்த முடிவு என்று கிறிஸ்தவமும் இஸ்லாமும் போதிக்கின்றன. ஆனால் இந்து தர்மம் மட்டும்தான் தன்னை அறிவது ஆன்மீகம், தன்னை அறிந்தவன் இறைவனை அறிகிறான் என்று சொர்க்கத்தை கீழே கொண்டு வந்து நம்ம இருதயத்துக்குள்ளே காட்டுகின்ற தர்மம் இந்து தர்மம். இந்த தர்மத்திலே எல்லா வகையான வழிபாட்டு முறைகளுக்கும் இடம் உண்டு. இங்கே முனிவர்களும் உண்டு, ரிஷிகளும் உண்டு, ஞானிகளும் உண்டு, வேதாந்திகளும் உண்டு, சித்தர்களும் உண்டு. இவற்றையெல்லாம் கடந்த குடும்பத்தினரும் உண்டு. இதிலே உயர்வு தாழ்வுக்கு இடமில்லை. குறிப்பாக தென்னகத்திலே 63 நாயன்மார்கள், அவர்களை பற்றி நாம் பெரிதாக பேசுகின்றோம். இந்த 63 நாயன்மார்களிலே 57 பேர் திருமணமாகி குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பெற்றவர்கள்தான். நமது மரபிலே பிரம்மச்சரியத்துக்கு பெரிய வேலை இல்லை. நீ எதுவாக இருந்தாலும் இறைவனை அடையலாம் என்ற நம்பிக்கையை கொடுத்த ஒரு மார்க்கம், ஒரு தர்மம் இந்த இந்து தர்மம். இந்த இந்து தர்மத்தில் மட்டும்தான் இறைவன் நம்மோடு விளையாடுவான். புட்டுக்காக கூலி வேலை செய்வான், பிரம்படிபடுவான், தூது போவான், திருமணத்திற்காக தூது போவான், நண்பனாக பழகுவான். ஆனால் மற்றைய தர்மங்களிலே இறைவன் ஏதோ ஒரு எட்டா பொருளாகவும் எங்கோ இருப்பதாகவும் நாம் அவனுக்கு அடிபணிந்து பயந்து பயந்து வாழ வேண்டும் என்பது போலவே சித்தரிக்கப்பட்டிருக்கும். நமது இறைவன் அன்பனும் கடத்தில் பிடிபடும் கடல், அன்பனும் கரத்தில் அமரும் அமுதம், அன்பனும் குடில் புகும் அரசன், அன்புருவாம் ஆகிய பரம்பொருள். அவ்வளவு எளியவன் நமது கடவுளை. ஒரு மஞ்சளை பிடிச்சு வச்சா கடவுள் பிள்ளையார் வந்துடுறார். ஒரு பூவை அள்ளி போட்டா, ஒரு துளசி மாலையை அள்ளி போட்டா கிருஷ்ணன் வந்துடுவார். இப்படி எளிமையான ஒரு தர்மம் இந்து தர்மம். இந்த தர்மத்தில் நமது முன்னோர்கள் என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறத பரம்பரையாக நமக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. அது இயல்பாகவே வரும். காரணம் என்னவென்றால், எது இயல்பாக நமது குடும்பத்தில் எப்படி நாம் நடந்து கொண்டோமோ அதையே நாம் ஒரு தர்மமாக மாற்றிவிட்டோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே சேனை தொட்டு வைக்கிறோம், ஒரு வருஷத்தில் மொட்டை போடுறோம், அன்னப்பிரசனம் பண்ணி வைக்கிறோம், வயதுக்கு வந்தால் அதற்கான சடங்குகளை செய்கிறோம், திருமணம் செய்கிறோம். இது எல்லா இதுலேயும் நடக்கும். இதை அப்படியே நாம் நமது மார்க்கமாகவும் தர்மமாகவும் மாற்றிக்கொண்டுள்ளோம். ஆகையினால இது நமது வாழ்க்கையோடும் பண்பாட்டோடும் இயைந்த ஒரு தர்மம். நமது திருவிழாக்களை எடுத்துக்கொண்டால் கூட ஆடி மாதம் நாம் வேளாண்மைக்கு தயார் செய்ய வேண்டும். ஆகையினாலே மழை தருவதற்காக மாரியம்மனை வேண்டுகிறோம். இது இயல்பாக நடக்கக்கூடியது. தை மாதம் அறுவடை செய்த பிறகு மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். ஆகையினாலே தைப்பொங்கல் கொண்டாடுகிறோம். ஆனால் நினைத்து பாருங்கள், கிறிஸ்தவனாக மாறினால் கிறிஸ்மஸ் என்று ஒன்று கொண்டாடுகிறோம். அது இந்த மண்ணுக்கு சொந்தமானதா? நமது வாழ்க்கைக்கு இயல்பானதா? கிடையாது. அதை அந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதனால் அதை நாம் கொண்டாட வேண்டியிருக்கிறது. அங்கே மதம் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறது. இங்கே நாம் என்ன செய்தோமோ அதையே தர்மமாக மாற்றிக்கொண்டுள்ளோம். இதுதான் இந்த இந்து தர்மத்தின் மிகப்பெரிய அளப்பரிய சிறப்பு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அடுத்ததாக இந்த அடியார் மரபு என்று சொன்னேனே, இவர்கள் எல்லோருமே குடும்பத்தில் இருந்தவர்கள், பெரிய பெரிய சித்துக்கள் செய்தவர்கள் எல்லாம் இல்லை, அப்படியும் இருந்தார்கள். இவர்களுக்கு எப்படி இருப்பார்கள் என்பதற்கு ஒரு சிறு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். சுந்தரமூர்த்தி நாயனார் அவிநாசி என்ற கோவில் என்ற திருப்பதிக்கு சென்று இறைவனை வழிபட போகிறார். போகிற வழியில் அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டில் மங்கள ஒளி, இன்னொரு வீட்டில் அழுகுரல். ஒரு சீடரை கூப்பிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் என்னன்னு விசாரிச்சுட்டு வா அப்படிங்கிறார். விசாரிச்சுட்டு வந்து அந்த சீடர் சொல்றார், இந்த மங்கள ஒளி வருகிறதே அந்த வீட்டில் ஒரு பையன், அவனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும், பூணூல் கல்யாணம். பக்கத்து வீட்டில் ஒரு ஏன் அழுகுரல் கேட்குதுன்னா, இதே வயசில் அங்கே ஒரு பையன் இருந்தான், 2 வருடத்துக்கு முன்னால் காவேரியில் குளிக்க போனவனை முதல்ல இழுத்துட்டு போயிருச்சு. ஸோ இப்போ அவன் இருந்தால் அவனுக்கும் பூணூல் கல்யாணம் நடந்திருக்குமேன்னு நினச்சி அப்பா அம்மா அழுகிறாங்க அப்படின்னு தகவல் சொல்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் நேராக கோவிலுக்கு போய் இறைவனை வேண்டுகிறார். அப்பொழுது காவேரியில் தண்ணி கிடையாது, வெறும் மணல். வேண்டிய உடனே முதல்ல தண்ணி வந்து, பின் முதலை வந்து, அதற்கு பின் அந்த முதலை வாயிலிருந்து அந்த குழந்தை வெளியே வந்ததாக வரலாறு. இந்த வரலாறை ஒதுக்கி விடுங்கள். நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, தண்ணியை வரவழைச்சு முதலையை வரவழைச்சு குழந்தைய மீட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ள சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அந்த வீட்டில் என்ன நடந்தது என்பதை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? நம்ம சினிமா டிராமால எல்லாம் ஞான திருஷ்டின்னு சொல்லுவோம்ல, ஏன் அது அவரால் செய்ய முடியலை? சற்றே சிந்தித்து பார்க்கணும். அதனால நம்மளுடைய புராணங்கள் கதைகளை எல்லாம் நுட்பமாக பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த அடியார் மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரியான சித்துக்கள் செய்வது அவர்கள் வேலை அல்ல. இறைவனை வேண்டுகிறார்கள், விருப்பப்பட்ட அவன் செஞ்சு தரான். நான் செய்கிறேன் அப்படின்னு போய் அவங்க எதுவுமே செய்யறதில்லை. இறைவனிடம் வேண்டி ஏதாவது ஒரு பாசுரம் பாடுவார்கள், விருப்பம் இருந்தால் இறைவன் அதை நிறைவேற்றி தருவான். அவங்க எப்பயுமே சகஜ நிலையிலே இருக்கிறவங்க, ஜாக்கிரதத்திலே இருக்கிறவங்க, துரியத்துக்கு போனாலும் அதுலேயும் ஜாக்கிரதத்திலே இருக்கக்கூடியவர்கள். அதற்கு ஆகையினாலதான் தாய்மான சாமிகள் சொல்றார், உண்டுடுத்து பூண்டுங்கு உலகத்தார் போல் தெரியும் தொண்டர் விளையாட்டே சுகங்கான் பராபரமே. உண்டு உடுத்து பூண்டு நம்மை போலவே இருக்கிறவங்க தான் பெரிய அடியார்கள் அப்படின்னு சொல்றார். ஆனால் இதற்கு நேர் விதிவிலக்காக வேறு ஒரு சிலர் இருந்தார்கள். அவர்கள்தான் சித்தர்கள். அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் எதையும் செய்ய வல்லவர்கள். இந்த சித்தர்களுக்கு எந்த சட்ட திட்டமும் பொருந்தாது. சித்தர்களை பற்றி எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், பட்டினத்து சாமிகள் அழகாக சொல்கிறார், பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி சேய் போல் இருந்து நன் மாதரையெல்லாம் தாய் போல் நினைப்பார்களாம். இது எந்த சட்டத்துக்குள்ள அடங்கும்? எப்படினாலும் இருப்பாங்க அப்படிங்கிறத பட்டணத்து சாமிகள் 4 வரியில் சொல்லிட்டு போயிடுறார். இப்பேற்பட்ட சித்தர்கள் அவங்களுடைய தவ வலிமையினால மனித குலத்தின் நன்மைக்காக எத்தனையோ காரியங்களை செய்து கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள் எல்லாம் காடு மலை குகைன்னு போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்னவென்றால், ஒரு நன்மை செய்தாலும் அதற்கு அந்த புண்ணியம் வரும், அந்த புண்ணியத்துக்காக ஒரு பிறவி வரும் என்பதற்கு அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அப்படின்றது திருவாசகம். புண்ணியம் என்பது பொன் விலங்கு, பாவம் என்பது இரும்பு விலங்கு. இந்த ரெண்டும் வேண்டாங்கிறதுக்காகத்தான் மனிதர்கள் இல்லாத இடத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே ஒன்றி மனிதனை பார்த்து பயம் அல்ல. அதையும் மீறி பெரிய ஒரு சில சித்தர்கள் நம் மீது இரக்கம் கொண்டு இந்த உலகத்துக்கு அருளியதுதான் வைத்தியம், வானசாஸ்திரம், சோதிடம், இது போன்ற பல நூல்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய கலைகள், பல கலைகளும் விஞ்ஞானமும் சித்தர்கள் நமக்கு தெரிவித்தது. திருவருட்பால வள்ளல் பெருமான் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார், 1 to 100 வரை இருக்கக்கூடிய தமிழ்ல எண்கள் சொல்றோம் இல்லையா, 1, 2, 3ன்னு 100 வரைக்கும் உகரத்திலேயே முடியுது. காரணம் என்னன்னா, வேண்டுமென்றே சித்தர்கள் அப்படி அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கடிதத்தில் எழுதியிருக்கிறார். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் விஞ்ஞானம் நமக்கு எதுவுமே விளங்காது. நமக்கு விளங்கவில்லை என்பதற்காக அதை சிறுமைப்படுத்தி பேசக்கூடாது. அதுதான் இன்னைக்கு இந்த திராவிட கூட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய பெருமைக்கு இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பைபிள் எடுத்து பாருங்க.
சின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, பாவி, பாவம், நூற்றுக்கணக்கான தடவை வருது. பாவியா பிறந்துட்டு நீ இந்த பாவத்தை தொலைக்கணும் என்றால் இந்த கடவுளைத்தான் வணங்கணும் அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆங்கிலத்தில் சின் என்ப வார்த்தைக்கு எதிர்ப்பதம் உண்டா? யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டனிம் ஃபார் சின் உண்டா? ஆங்கிலம் மட்டுமல்ல, எந்த ஐரோப்பிய மொழியில நீங்க எடுத்து பார்த்தாலும் கிடையாது. ஆனால் நமது வடமொழியில பாவம் புண்ணியம்னு 2 வார்த்தை வச்சிருக்கோம். தமிழ்ல இன்னும் ஒருபடி மேல, புண்ணியம் என்பதற்கு அறம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. பாவம்ங்கிறதுக்கு தமிழ்ல சொல்லே இல்லை, அறமற்றதுன்னு தான் சொல்லணும். மரம்னு சொல்ல முடியாது, அது வீரத்தையும் குறிக்கும். ஸோ அப்பேற்பட்ட பாரம்பரியத்தில் வந்த நாம், நமது மொழி, நமது பண்பாடு, இவை எல்லாத்தையும் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கிறது. இது அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த மகா பெரிய பொக்கிஷத்தை அருளிய சித்தர்கள், அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய போகருடைய நூல்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த வரிகள் எல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏதோ அர்த்தம் எல்லாருக்கும் அர்த்தம் தெரிஞ்சிற மாதிரி இருக்கும். கேளப்பா பாம்பு 2 5 மேலே இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஆனால் அது நமக்காக அது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு மறை நூல். விஷயம் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதற்குள்ள இருக்கக்கூடிய குழுவுக்குறி என்ன என்பதை அறிந்து நமக்காக எளிமைப்படுத்தி தர முடியும். அந்த மிகப்பெரிய திருப்பணியை நமது வெங்கட்ராமன் ஐயா செய்திருக்கிறார். இந்த நூலை அனைவரும் படித்து பயனடைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். ஆன்மீகம் நம்மை உணர்தல், தெய்வீகம் பிறர் யார் என நாம் உணர்தல். சித்தர்களும் நம் வாழ்வை செம்மைப்படுத்திய கதைகளை நாம் படித்துள்ளோம். இப்போது இவ்விழாவிற்கு வாழ்த்த வந்திருக்கும் கலைமகள் ஆசிரியர் ராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஒரு லேட்டஸ்ட் அடிஷன், பட் இருந்தாலும் நண்பர் நரேந்திரன்ஜி என் பேரில் வச்சுருந்தது, இதனால் என்னை கூப்பிட்ருக்காரு. ஒரு அருமையான புத்தக வெளியீட்டு விழா. என்ன சொல்லப்போனால், இந்த காலத்து இளைஞர்களுக்கு நம்மளோட இந்த கரண்ட் டைமில் இந்த மாதிரி ஒரு தேவையான புக்கு, நாயன்மார்கள், ஆழ்வார்கள், நம்ம சித்தர்கள், இவங்களை பற்றியான புக்கெலாம் ரொம்ப அவசியம். அதுவும் இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ்ட்டை கொண்டு போக வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்டேன், ஐயா 15 வருஷமாக ஆராய்ச்சி செஞ்சு இந்த புக்கை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. ஐயாவுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மளுடைய இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சாமி விஜயானந்தஜி நம்மளோட இருக்கார். அவர் வேர்ல்டு இந்து எக்கனாமிக் ஃபாரம் அப்படின்னு கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 30-40 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பெரிய சேவை பண்ணிகிட்ருக்கார். அவர் நம்மளோட இருக்கிறதுன்றது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய இது. ஸோ இந்த புக் இந்த மாதிரி ஒரு புக்கு கொண்டு வர நம்ம யங்ஸ்டர் பப்ளிஷர் சத்யாவுக்கு வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி ரொம்ப அவசியம். இது ஏன்னா இளைஞர்களுக்கு நம்ம, அதாவது இந்த ரிசர்ச் ஓரியன்டாக தான் நம்மள்ட்ட இந்த மாதிரி புக்ஸ் ஆத்தென்டிக்காக நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னும் போது, அதுக்கு தேவை ரிசர்ச் பண்ணி நம்ம காங்கிரீட் இதோட சொல்லும்போது அதுக்கு உண்டான இது இருக்கும். ஸோ இதை கொண்டு வந்திருக்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி. வந்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுளையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்கிறார் பாரதிதாசன். அந்த வகையில் தமிழுக்கு உலகளாவிய அடையாளமும் தமிழை உலகம் தோறும் அழைத்துச் செல்லும் செந்தமிழை சிறப்பாக்கும் வழியில் புரொஃபசர் சந்திரசேகர், டைரக்டர் ஆஃப் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ், சென்னை அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம். தேசபக்தர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு வெளியிடக்கூடிய அந்த நூலானது இன்றைக்கு முக்கியமான தினம், உலக யோகா தினம் என்று இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயும் எல்லா மதத்தினராலும் இன்றைக்கு பின்பற்றி முழு நாளும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தினத்தில் இப்படிப்பட்ட ஒரு நூல் வெளியிடுவது என்பது மிகப்பெரிய ஒரு புகழையும் பெருமையும் கொண்ட ஒரு தினமாகத்தான் இன்னைக்கு பார்க்க. அப்படிப்பட்ட அந்த நூல், இந்த போகர்
அவருடைய காலகட்டத்தை ஐயாவோடு பேசி கொண்டிருக்கும்போதும் சரி, நான் எனக்கு தெரிந்த சில ஆய்வுகளிலும் சரி, ஏறத்தாழ திருமூலர், சித்தர்களில் மிகவும் தலைமையானவர் திருமூலர், திருமந்திரத்தில் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான அனைத்து விதமான தத்துவங்களை 9 தந்திரங்களையும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நூல் திருமந்திரம். அந்த வகையில் இந்த தத்துவ நூல்களில் சித்த மரபில் மிக தலைமையான சித்தராக இருக்கக்கூடிய திருமூலர், அந்த வகையில் இந்த போகர் எழுதிய ஏராளமான ஆயிரக்கணக்கான பாடல்கள் இன்றைக்கு கிடைத்திருப்பது ஏதோ 23,000க்கு சொச்சம் பாடல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஓலைச்சுவடிகளை பார்த்து படிப்பது என்பது மிக அரிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் மேன்ஸ்கிரிப்ட் படிக்கிறது. அவர் இந்த நூலினுடைய ஆசிரியர், எடிட்டர், அதை படித்து மிக அற்புதமான ஒரு பெரிய வால்யூமில் கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆசிரியருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அந்த எப்படிப்பட்ட நூலாக இருந்தாலும் அதை வெளிக்கொணர்வதற்கான ஒரு மனம் படைத்த திரு சத்யா அவர்கள் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நூலை கொண்டு வந்திருப்பது நம் அனைவருக்கும் பெருமை. அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இந்த யோகா நூலில் என்ன இருக்குது? சித்தர்கள் 18 சித்தர்கள். இந்த 18 சித்தர்களில் தலைமையானவர் போகர். நம் பழனி மலையில் வாழ்ந்தவர். ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பு. திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக நமது மரபொலி வரலாறு சொல்லுகிறது, புராணம் சொல்லுகிறது. அதை போலவே அவருடைய அந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 4000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இயற்றிய ஏராளமான பாடல்களுடைய தொகுப்புகளை அந்த போகர் 7000 என்ற அந்த தொகுப்பு மிக முக்கியமானது. இது இன்றைய மனித குலத்திற்கு தேவையான ஆன்மீகமாகட்டும் அல்லது மருத்துவமாகட்டும் மனிதனை செம்மைப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான பாடல்களும் உள்ளடக்கிய அவருடைய பொக்கிஷத்தை இன்றைக்கு வெளிக்கொணர்ந்திருக்கிறார். இது இன்றைக்கு இந்த அரங்கில் மட்டுமல்ல, இது தமிழ் உலகம் முழுவதும் செல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு பொக்கிஷம்தான் இந்த நூல். இந்த 18 சித்தர்களை சொல்ல வேண்டுமென்றால் அந்த சித்தர்கள் எல்லாம் மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலிருந்து விடுபட்டு தங்களை விடுவித்து கொண்டு காட்டில் தனியாக வாழ்ந்து யோகம் செய்து யோக முறையில் இந்த பாடல்களை எல்லாம் வடித்துள்ளார்கள். அந்த வடித்துள்ள பாடல்களில் சாராம்சம் முழுவதும் மனித குலத்திற்கு தேவையான அத்தனை விதமான மருத்துவ உள்ளீடுகளை கொண்டிருக்கக்கூடிய நூலாகத்தான் அதை பார்க்கிறோம். நான் வகுப்பில் கடந்த 20 ஆண்டுகளாக கல்லூரிகளில் பேராசிரியராக இருந்த காலகட்டத்தில் சித்தர்களை பற்றிய பாடம் இருக்கும். அதில் ஐயா சொன்னதை போல் அது மறைபொருள் தான் இருக்கும். மறைபொருளை நம் எளிதில் விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய வார்த்தைகள் பிரயோகம்லாம் எதுவும் இருக்காது. அதை விளக்குவது என்பது பெரிய அளவிற்கு ஞானம் வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நூல் வடிவில் பார்க்கும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு வெளியீடாகத்தான் நான் பார்க்கிறேன். நம்ம இந்திய தேசம் உலகத்தில் பல நாடுகளுக்கு பலரும் சென்றிருக்கிறார்கள். நானும் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். எங்கேயாவது நாடு முழுவதும் கோயில்கள் இருப்பதை பார்க்கிறோமா? எங்குமே இல்லை. இந்தியாவை காட்டிலும் 3-4 மடங்கு நிலப்பரப்பில் பெரிய நாடு அமெரிக்காவோ அல்லது ரஷ்யாவோ போன்ற நாடுகளில் அதெல்லாம் நவீனமாக இப்பொழுது கட்டப்பட்ட கோவில்கள். நம்ம இந்தியாவில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் ஆயிரக்கணக்கான கோயில்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு என்றால் உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்தியா மட்டும்தான். நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படிக்கும்போது, நான் 93-95 எம்ஏ படிக்கும்போது என்னுடைய சமகாலகட்டத்தில் காண்டம்பரியர் என்னென்ன மங்கோலியாவிலிருந்து ஒரு கேர்ள் வந்து படித்தான். அவள் ஒரு புத்திஸ்ட் ஃபேமிலி. ஒரு சாதாரண படிப்பு எம்ஏ பாப்புலேஷன் ஸ்டடீஸ். இது மங்கோலியாவிலிருந்து இங்கே வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் ஒரு 5000 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து இங்கே படிக்கணுமான்னு அந்த அவகிட்ட கேள்வி கேட்டேன். இந்த படிப்பு படிக்கிறதுக்கு நீ அங்கே டெல்லியில் படிச்சிருக்கலாம், அது பக்கத்தில் நியர்பை எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டில் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கலாமா? நோ 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 என்னுடைய நான் சின்ன வயசுலேருந்து என்னுடைய குழந்தை பருவத்திலேருந்து என்னுடைய பாட்டி கதைகள் நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பாள். என்னுடைய தினந்தோறும் கதைகள் சொல்லிகிட்டு இருப்பாள். என்னுடைய பிள்ளைகளை எல்லாம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாள்.
அவர் சொல்லக்கூடிய கதைகளில் பெரும்பாலும் 99% எல்லா நாளும் இந்தியாவை பற்றிய கதைகள், தெய்வீக கதைகள், இந்தியாவை பற்றிய பெருமைகள், இந்தியாவுடைய பண்பாடு, கலாச்சாரம், இதை பற்றி சொல்லி 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 எங்கள் மனசில் அந்த இந்தியாவை பார்க்க வேண்டும், இந்தியாவை வாழ வேண்டும், 2 வருஷமாவது வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் வந்தேன். இதை படிக்கிறதுக்காக நான் வரல. எங்களுக்கு அப்போ தான் உரைச்சது, அடாடா எங்கேருந்தே வந்திருக்கா, அவள் இந்தியாவை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறா, நம்ம இந்தியர்களாகிய நமக்கு நம்ம இந்தியாவை பற்றி, நம்ம இந்திய மண்ணை பற்றியும் ஒரு பெருமையை தெரியாமல் இருக்கிறோமா என்ற ஒரு உரைப்பு வந்தது. அப்படிப்பட்ட உலக நாடுகளில் எங்குமே காண முடியாத தொன்மை தொட்டு இருக்கக்கூடிய நாடுகளிலிருந்து பார்க்குறோம். கோவில்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தேசம், இந்தியா முழுவதும் இணைக்கக்கூடிய ஒரு பண்பாடு அப்படின்னா அந்த கோவில்கள் தான். கோவில்களுடைய வடிவம் வேறு வகையாக இருக்கலாம், வட இந்தியாவில் வேறு வகையான கட்டமைப்பு இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இணைப்பு பார்க்குறோம், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தேசம். இப்படிப்பட்ட சித்தர்கள் இந்தியா முழுவதும் பார்க்குறோம். இங்கே மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சித்தர்களால் நிறைந்திருக்கக்கூடிய பூமி. ஐயா சொன்னார், தேவாரத்தில் ஞானசம்பந்தரோ, நாவுக்கரசரோ, சுந்தரரோ இங்கிருந்து ஞானக்கண்ணால் பாடுறாரு கைலாயத்தை. இங்கே இலங்கைக்கு போகாமல் அங்கே கோணேஸ்வரத்தை பாடுறாரு. அவங்க ஞானம் பெற்றவர்கள், இங்கிருந்தே பாடியவர்கள். எப்படிப்பட்ட ஞானம் தேவாரத்தில் படித்தால் நமக்கு தெரியும். எவ்வளோ அருமையாக சொன்னார். அவனாசியப்பர், எனக்கு பக்கத்து ஊர் ஈரோடு, அந்த பக்கம் போவோம். அவனாசியப்பர் கொங்கு 7 தலங்களில் ஒன்று அவனாசி. முதலை உண்ட பிள்ளையை மீட்டு கொடுத்த சிவனார். எப்படிப்பட்ட, அது பக்கத்தில் திருமுருகன் பூண்டி. எவ்வளோ அருமையான, எங்கெல்லாம் பார்த்தாலும், எங்கு பார்த்தாலும் ஆலயங்கள், எங்கு பார்த்தாலும் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடியது. இது வேறு எந்த நாட்டிலையுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழக்கூடிய நாம் இப்படிப்பட்ட ரிஷிகளாலும் துறவிகளாலும் இயற்றப்பட்ட ஏராளமான தத்துவங்கள், இது சோடிகள் பார்க்கணும். இவர் எழுதிய ஆயிரக்கணக்கான சோடிகள் இன்னும் அச்சு பெறாமல் இருக்கிறது. போகருடைய புத்தகங்கள் வெளிவந்தது அநேகமாக ஒரு 25 நூல்கள் மட்டும்தான் வந்திருக்கேன். ஏறத்தாழ 80 நூல்கள் எழுதியிருக்கார் அவர். அப்படிப்பட்ட சோடிகள்லாம் எங்கெங்கோ இருக்கிறது. அவற்றையெல்லாம் இன்னும் சேகரித்து இப்படிப்பட்ட மகான்கள் மேலும் இந்த நூல்களையெல்லாம் வெளிக்கொணர வேண்டும். இப்படிப்பட்ட வள்ளல்கள் அதையெல்லாம் வருவதற்கு துணையாக இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுள்ள எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சித்தர்கள் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்பது பொருள். இமயம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், காரணம், தியானம், சமாதி முதலிய 8 வகையான யோகாங்க மூலம் பெரும் சித்தர்களை பெற்றவர்கள், சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள் ஆவார். சித்தர்கள் பொது வாழ்க்கை நெறிக்கு உடன்படாதவர்களாக தங்களுக்கென்று தனி வாழ்வியல் வழிமுறைகளை உருவாக்கி நாடு, நகரம், மொழி, இனம் என அத்தனையும் கடந்து இயற்கையோடு இயற்கையாக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஆவார். சித்தர்களை பற்றி இன்னும் பல பெரும் பெருமைகள் பேசிக்கொண்டே போகலாம். இந்த விழாவிற்கு வாழ்த்த வந்திருக்கும் ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய யோகிஜி அவர்களுக்கும் சரி, மற்றபடி இங்கே வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் உலக யோகா டேனுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு ஒரு 2 நிமிடம் என்னுடைய தாட்ஸ், என்னுடைய செய்திகளை சொல்கிறேன். முதல்ல வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் இந்த நூலை இப்போது இருக்கக்கூடிய தமிழில் மொழிபெயர்த்து இருக்கிறார். அதாவது சங்க காலத்தில் இருக்கக்கூடிய நம் சித்தர்களுடைய பாட்டுக்கள், சித்தி அடைந்தவர்கள் மறைப்பொருளாக இருக்கும் என்று நம் நண்பர் பிரபாகரன் சொன்னார். அது எப்படின்னா பலாப்பழம் மாதிரி மேலே கரடு முரடாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை உரிச்சோம் என்றால் உள்ளுக்குள்ளே அந்த சுளைக்கு போவதற்கு முன்னாடி பிசின் இருக்கும், கையில் ஒட்டும், நாறுகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம பிரித்து கஷ்டப்பட்டு உள்ளே போன ஏற்பாடு அந்த ஒரு சுவையான ஒரு கனி நமக்கு கிடைக்கும். அதை இப்போது நமக்கு வாழைப்பழத்தை போல் எடுத்து கொடுத்துருக்கிறார். அதாவது டப்புன்னு உரிச்சோமா சாப்பிட்டோமா அப்படின்ற அளவுக்கு இவ்வளவு சிறப்பாக இந்த ஒரு மொழிபெயர்ப்பு செய்திருப்பதற்கு நாம் பல நன்றிகள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த பழம்பெரும் நம்மளுடைய கலாச்சாரங்கள், ஏன்னா நம்மளுடைய சனாதன தர்மம், இந்து தர்மம் என்ற பெயர் பிற்பாடு வந்தது, சனாதன தர்மம் இது நம்மளுடைய வாழ்க்கையோட பின்னி பிணைந்தது. நீங்கள்
சைவ சித்தாந்தமாக இருக்கட்டும், வைணவ சித்தாந்தமாக இருக்கட்டும், சாக்தமாக இருக்கட்டும், நீங்கள் கானபத்தியமாக இருக்கட்டும், எந்த ஒரு சித்தாந்தம் சமயத்தையும் எடுத்துக்கொண்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் தினம் நடப்பதை நாம் அதில் வந்து ஒரு ஆன்மீகத்தை சேர்த்து கொண்டு நாம் வாழ்ந்து வந்திருக்கிறோம். இன்ஃபேக்ட் வந்து இதில் சொல்லப்போனால் கடவுள் இல்லை என்று சொல்பவனையும் இந்த சனாதன தர்மம் ஆதரித்து இருக்கிறது பல காலகட்டங்களில். அப்படி இருந்தும் அவர்கள் வந்து அவர்களுடைய முக்தியை அடைய வழிவகுத்து கொடுத்த இந்த சனாதன தர்மத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு இடம் உண்டு. நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லி கொடுத்த அந்த சனாதன தர்மத்தினுடைய அந்த ஆன்மீகத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பல நூல்கள் நமக்கு வந்து கிடைக்காமலே போயாச்சு. இன்ஃபேக்ட் வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து நமக்கு கிடைத்த சில பொக்கிஷங்கள், நம்மளுடைய திருவாசகங்களாகட்டும், மற்ற மறைகளாகட்டும், கிடைத்ததாகட்டும், இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த போகர் நூல்களுடைய கிட்டத்தட்ட 20,000 23,000 செய்யுள்கள் தான், பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தவிர இன்னும் பல்லாயிரம் பாடல்கள் நமக்கு கிடைக்கக்கூட இல்லை. நம்ம வந்து மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மஹாலில் போய் பார்த்தோம்னா கடந்த ஒரு 3000 ஆண்டுகளில் தமிழினுடைய எழுத்து வடிவம் எப்படியாக உருமாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போது நமக்கு ஓலைச்சுவடி கிடைத்தாலும் அதில் இருக்கக்கூடிய படித்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தமிழ் இல்லை. இன்ஃபேக்ட் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தமிழ் இப்போ நமக்கு யாருக்கும் தெரியாது. எழுத்து சீர்திருத்தம் செய்கிறோம் என்று தமிழை குட்டிச்சவராக்கி இருக்கிறார்கள் கடந்த 100 ஆண்டுகளில். நீங்கள் வந்து நமக்கெல்லாம் முன்னாடிலாம் வந்து இப்போ படிக்கக்கூடிய தமிழ் படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நை 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 இந்த 3த்துக்கும் வித்தியாசம் தெரியாது பேசும்போதே. அதில் எந்த 2 சுழினா போடணுமா, இல்லை அந்த நையே வந்து நம்ம முன்னாடி ஒரு கொம்பு போட்டு எழுதுவோம், அதெல்லாம் இல்லை. இதனோட முக்கியமான ஒரு வக்கரம் என்ன ஆயிடுச்சுன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நம்மளுடைய வரலாறு கூட நமக்கு தெரியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை படிக்கக்கூடிய இந்த காலத்து தமிழ் மாணவர்களுக்கு அது புரிவதற்குண்டான வாய்ப்புகளே இல்லை. அப்படி இருக்கும்போது சங்ககால தமிழில் எழுதிய சில மறைபொருள் கொண்டு இருக்கக்கூடிய செய்யுள்கள், இதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தவம் செய்துதான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை வந்து இந்த டிரான்ஸ்லேஷனை வந்து வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக இந்த போகர் எழுதிய பல செய்யுள்களில் 23வது செய்யுளில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த நிகழ்ச்சிக்காக தான் தேடி படித்தேன், இல்லைன்னா எனக்கு வந்து தெரியாது. இந்த நிகழ்ச்சிக்காக தேடி படித்தேன். அதில் வரும்போது ஏறவே ஐம்புலனும் உலக்கையாக விடும்பான் ஆங்காரம் உரலுமாக ஆறவே ஆசையது உருவமாக வழுப்பான மனதை உள்ளே காட்டிக்கொண்டு மூளவே ஆசையதை அடித்து தள்ளி முழு மோசம் மாகியல்லோ பிறளப்பண்ணும் தேரலே யோகம் முதல் ஞானம் 2 தெரியாதே இறந்தவர்கள் கோடி. இந்த வந்து செய்யுளை வந்து நம்ம ஜென்ரலாக படித்து பார்த்தோம்னா தமிழ் தான். இது இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுத்துக்கும் நாம் தனித்தனியாக ஒரு அர்த்தத்தை சொல்ல முடியும். இருந்தாலும் இதற்குள்ள இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி படிக்கும்போது ரொம்ப சிம்பிளான நம்மளுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. உனக்கு இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தையும் மற்றும் ஆசையையும் துறந்து விட்டால் நீ அடைந்திருக்கக்கூடிய இந்த சித்தியும் ஞானமும் இந்த நாட்டிற்காகவோ இந்த சமூகத்திற்காகவோ உதவும். அப்படி இல்லை என்றால் அதனால் அழிவுதான் நிச்சயமாக இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான நம்மளுடைய இப்போ தற்கால தமிழில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஹிந்திக் ரிலீஜன் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. புத்திசம் ஆகட்டும், ஜைனிசம் ஆகட்டும், இல்லை சீக்கியிசம் ஆகட்டும், நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய வைணவ சம்பிரதாயம் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய சைவ சம்பிரதாயம், இந்த ஷண் மதம் என்று சொல்லக்கூடிய நம்ம சமயங்கள் ஆகட்டும், எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கக்கூடியது விஷயம் இதுதான். அகங்காரத்திலோ இருக்காத, ஆசையை வளர்த்து கொள்ளாதே, பொது நலத்துடன் வாழு. இது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். ஆனால் இதனை நமக்கு வந்து ஒரு சித்தர்கள் சொல்லும்போது அவர்கள் உணர்ந்தவாறு சிலவற்றை சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக கருத்துக்கள் நம்மளுடைய சமுதாயத்துக்கு இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அவசியம். எஸ்பெஷலி ஏன் அவசியம் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த காலகட்டத்தில் தான் நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை இழந்து நிற்கிறோம், நம்மளுடைய ஆன்மீகத்தை இழந்து நிற்கிறோம். சனாதன தர்மம் என்று சொல்வதையே வந்து ஒரு குற்றமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம்.
நாம் வந்து மற்ற மதங்களை வந்து மதிக்கிறோம். அட் த சேம் டைம் நம்மளுடைய மதங்களை வந்து எதிர்த்து பேசும்போது அதை நாம் டிஃபெண்ட் செய்ய போனால் கூட அதை குற்றமாக பார்க்கக்கூடிய இடத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதை சில விஷயங்களை நாம் மக்களுக்கு நம்மளுடைய சந்ததியர்கள் எடுத்து செல்லவில்லை என்றால் இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றமாகும். இது வந்து நாம் இந்த தலைமுறையும் சரி நமது முந்தைய தலைமுறையும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றமாக இருக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு பப்ளிகேஷன், ஒரு பப்ளிஷர் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டு மக்களுக்கு பயன்பெறும் வரையில் இந்த ஒரு விஷயத்தை, அதுவும் நாம் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழில் இந்த ஒரு புத்தகம் வந்திருப்பது என்பது மிக மிக அவசியமானது. அதற்கு என்னுடைய பாராட்டுகளை கூறி இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்க சார். அவனின்றி ஓரணவும் அசையாது, ஆலயமும் அன்பும் மண்ணும் மக்களும் நிறைந்தது நம் நாடு. இறை, ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு இவற்றில் சிறந்தவர் சங்கராச்சாரியர் பரம்பரா. துறவியும் துறவரமும் எளிமையும் வாழ்க்கையின் அர்த்தங்களை போகும் வழியெல்லாம் வரும் வழியெல்லாம் வழிகாட்டி வருபவர். விஸ்வ இந்து பரிஷத் இணை செயலாளர், படித்த பண்பாளர், இந்து அறக்கட்டளை நிறுவனர், உலகளாவிய தமிழர் சுவாமிஜி விக்யானந்தாஜி அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். Namaskaram. We are here. First of all, my apology to speak in English. I'm not very good in Tamil, so okay. Since today we are here to release a book on Maharishi Bogar Saptakhandam. And Yogi Ji Venkatraman has translated in a more simple Tamil language for all of you. Tradition goes that Bhoganatha lived in Kadirgamam, also in Sri Lanka, and that temple is looked after by us. We are looking after the temple. There is again tradition that he took the Tamraparani route and even went to China, and many people have a different view. He went to China, the Laoso are the same person. In North India, in Uttar Bharat, we have a tradition that Matsyendranath is a Bhoganatha, same, but again it is all a great tradition part of that. And the literature is made available for all of you, is a great thing. We should all learn. As someone mentioning, I was not fully able to understand, but one thing is very clear. See, Tamil people here in Tamil Nadu, because the political, their orientation, made Tamil as a language-centric society. But Tamil is not a language-centric society. Tamil society is very devotional society, very spiritual society. Entire our culture, tradition, history of Tamil is all, history, tradition of Hindu Dharma, their society, Adhyatma, everything. And people talk, I was telling him, look, if you read Tirumantiram by Tirumular, is a great philosophical book, and that is also in the Saivism book, but that is a non-dualistic book. Many of the Saiva tradition are dualistic, but that is a non-dualistic tradition. But no one talk about that. If you go into Bhagavatam, there is saying, there is sloka. Bhakti was born in Dakshin Dese. Then, Bhakti was born here, Then Bhakti traveled to the east, went to the Gauda. Gaud is east. Just like we have a tradition, these are all regional area, not many people understand. Panch Dravida. Dravida means Tamil. That is not the correct thing. Dravida means Panch Dravida. We have a Tamil, Telugu, Kannada, Malayalam and Marathi. Marathi is the first Dravida, You know that Rahul Dravid cricketer? He is a Marathi fellow. He is not a Kannada man. He is living in the Bangalore, but originally he is a Marathi man. Because Marathi is the first Dravida, because after crossing the Vindhyan, they are the first people, If you go in Varanasi, I am from the Varanasi. In Varanasi, because all those day names were God names, Just like Ramchandra.
There are many scholars are Ramchandra. So how they will say? If Ramchandra is from Maharashtra, they will say Ramchandra Dravida, you know. If Ramchandra is from Telangana, Andhra Pradesh, they will say Ramchandra Tailang, you know. Ramchandra is from Bengal, they will say Ramchandra Gowda, you know. Gowda means east. If we have again, just like we have Panch Dravida here, that side we have Panch Gowda, not like Karnataka Gowda, you know. That Gowda is Anga, Banga, Kalinga, Magad and Kamrup, you know. These are the Panch Gowda. Gowda means east. So these were the reasons. So whole our tradition is, I was telling you, ki Bhakti was born here in Tamil Nadu, travel in the Gauda Desa. There she become young. You know, we have a great tradition of Chaitanya Mahaprabhu. Then Bhakti from there traveled to the Braj Kshetra, which is the present Vrindavan, and become old, and Bhakti remained there, you know. So you can see the Bhakti was born here. But these politicians made this Tamil culture and tradition as a language-based tradition and a secular tradition. But this is not the correct thing. Second thing, language cannot exist without literature, and literature, all Tamil literature is based on pure spiritual, religious, dharmic tradition, full of knowledge, you know. And these are all, which is good thing is that all these, our Satya and this Venkatraman, they are bringing all those, you know, old thing which is not popular in the society, not available in the society, coming to the popular discourses, bringing to all our, you know, younger people for their availability. You all used to read. These are all our great heritage. Another very important thing, the so-called politician here, they have created divide north, south, all these bogus thing, you know. I told in the last time when I was in IIT Chennai, you know, this is the fact. This is, I'm not telling from my side, you know. You go in Bhagavad Mahapuran, we are all descendant of Bhagavan Manu, you know, Manu Maharaj. We are all descendant of Manu Maharaj. The last Manu we have, this is Vaivashwat Manu. The last Manu was not born in Uttar Bharat, you know. Last Manu was born here in Dakshin Bharat, you know. Rajarsi Dravideswar, that is in the Bhagavad Mahapurana. That person is a Rajarsi Dravideswar Satyavrat Manu. So he is the one during the great flood, you know, the Mahapralaya, he is the one who took all the species in the boat and took refuge in Himalaya. When I was delivering lecture, so they used to say that there is a gene movement from the north to south. Then I told you should find out there is a gene movement from south to north also. So one gene scientist told, yes, there is a movement of gene from south to north also, you know. So there is no, in our tradition, all these are all intertwined, you know, there is no separate thing. But these people have created, these are all bogus things, you know, which we need to challenge them, expose them, and read our tradition with great pride. And absorb it and stand and fight for this, you know. And people, because in the name of language, they will talk all nonsense. You know, I was telling this professor, you know, from the classical, because I am a grammarian, you know. And the old tradition says that Bhagavan Sankara, no, Shiva, created Udugunu. In Tamil Nadu, you have Udugunu. We call north Damru. Udugu. And from there, the alphabets came. I, Un, Re, Lyric, I, Yong, I, Yauch, Havarat, Lana, Yamanganam, Jhabaya, Ghadadasa, Jabagadadasa, Kapha Chatata, Chatata, Kapaya, Sasasar. These are the alphabets came from that Damru, Ududu. And from based on that alphabets, that is Maheshwar Sutrani, that is Pratyahar Sutrani, Maheshwar Sutrani. See, this is all. And the whole grammar school is known as Saiva Tantra grammar. The whole grammar school is known as a Saiva Tantra grammar. And based on that, Indra wrote grammar of 1 lakh sloka. That is known as Aindram, you know. And from that same Aindram is a source, Panini wrote the, what is the Ashtadhyayi grammar. He is a scholar, he was at 1 lakh slok. He summarized in 1000 sloka, which is 4000 sutra. And based on the same Aindram, Tolkappiyar wrote the Tamil grammar. So both source is the one. Source is the one. Both are sister. If you go through some of those who are, this is a very technical thing. If you see the Swaradigan, you know, Swaradigan, gun part, they are very gun part in grammatical is very similar. I can tell you one thing. You hear in Tamil Nadu you say am for yes. Am for yes. Yes, you know? In Sri Lanka they say om for yes. In Jaffna fellow they don't say am. They say om. Om. And if it is om and am, both are in Swaradigan,
of the Panini Ashtadhyayi, you know, gun part of the Panini Ashtadhyayi. So there is a lot of common things. These are all, so our society, now younger generation, they should more study and expose this bogus design of the politician. Let's revive the entire great culture tradition of the Tamil society, which is Hindu society, and take pride and help all these efforts, those who are doing all these efforts, encourage them and support them, and my best wishes to everybody. நம்ம நண்பர் நரேன்ஜி அவர்கள் நம்ம சுவாமி பேசும்போது அதை வந்து தமிழாக்கம் செய்ய சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் க்ரக்ஸாக சொல்லிடுறேன். ஏன்னா சுவாமிஜி சொன்ன அளவுக்கு என்னால் அந்த ஒரு பிரபாளமாக சொல்ல முடியாது. அதனால் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்றத சொல்லிடுறேன். இன்று நாம் போகரை பற்றி பேச வந்திருக்கிறோம். இந்த போகர் யார்? இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த சித்தர்கள், இது வந்து இந்தியாவை ஒன்றி இல்லை. ஈவன் இதே போகரை பற்றியோ இல்லை நம் சித்தர்களை பற்றியோ வந்து இலங்கையிலும் பார்க்கிறோம், ஆர் வெஸ்டர்ன் வேர்ல்டுலேயும் நம்ம அதை பற்றி இதனுடைய சித்தாந்தங்கள் வந்து பரவி இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் என்பது ஒரு மொழியாக ஒண்டியே சித்தரிக்கிறார்கள். இது ஆக்சுவலி மொழியோடு இல்லை, இதை தாண்டி ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் வந்து மிக மிக முக்கியமானது. நாம் அனைவருமே வந்து நம்ம வந்து இந்த கலாச்சாரத்தை பற்றி பார்க்கும்போது நாம் அனைவருமே வந்து இந்த மனு புத்திரர்கள், அதாவது மனுவினுடைய வம்சத்தில் வந்தவர்கள். மனு என்பது ஒரு டைட்டில். இது வந்து ஒரு ராஜாவோ யாரோ கிடையாது, ஒரு டைட்டில். கடைசியாக வாழ்ந்த மனு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்த பிரளய காலத்தில் வந்து அவர் தான் வந்து நம்மளுடைய அனைத்து ஜீவராசிகளையும் ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டு ஹிமாலயாஸ்க்கு கூட்டிட்டு போனாங்க. அதனால தான் வந்து சுவாமிஜி அவர்கள் சொல்கிறாங்க, இது வந்து நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வடநாட்டாரனுடைய ஜீன் பூல் இங்கே தென்னாட்டில் இருக்கும் அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் தென்னாட்டில் இருக்கக்கூடிய ஜீன் பூல் தான் நிறைய வடநாட்டுக்கு சென்று இருக்கிறது என்று ஒரு ஜீனோமிக் தியரி சொல்கிறது அப்படிங்கிறது சுவாமிஜி சொல்கிறார். இது என்னன்னா வந்து அவர் சொல்லாத விஷயத்தை நான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ஆரியன் இன்வேஷன் ஆர் ஆரியன் மைக்ரேஷன் தியரி, ஆரியர்கள்லேருந்து வந்தவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. இந்த தியரியை வந்து இது வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணப்படவில்லை. அதாவது நாம் இந்தியர்களாக இருக்கக்கூடிய பலர், அதாவது நம்ம வெமூரியா கண்டம் ப்ளஸ் ஆரிய கண்டம், இந்த ரெண்டுத்தினுடைய கலவையாக தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்வதை வந்து இது இன்னும் ப்ரூவ் பண்ணப்படாத விஷயம். அதில் தான் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு வந்து தென்னாட்டிலிருந்து சென்றவர்கள் தான் நம்ம வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். இந்த திராவிடம் என்ற சொல்லே வந்து நம்மளுடைய விந்திய மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை குறிக்கிறது. அதில் முதல் திராவிடனாக மராட்டியை சேர்ந்தவர்கள், மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த முதல் திராவிடம். அதை தாண்டி இந்த பஞ்ச திராவிடம், 5 திராவிடம் என்று சொல்லக்கூடிய ஆந்திர பிரதேசம், இந்த தெலுங்கு பேசுபவர்கள், கன்னட பிரதேசம், தமிழ் அண்டு கேரள பிரதேசம் ப்ளஸ் மராட்டி, இந்த 5 பிரதேசங்கள் சேர்ந்து தான் வந்து ஒரு திராவிடம் என்ற ஒரு வார்த்தையாக ஒரு நிலப்பரப்பாக வந்திருக்கு. அது இப்போ நம்மளுடைய அரசியல்வாதிகள் திராவிடம் என்றால் தமிழ் என்ற மாதிரி உருமாற்றி விட்டார்கள். ஆனால் இப்போதைக்கு அது வந்து திராவிடம் என்றால் இந்த பஞ்ச திராவிடம் என்று சொல்லக்கூடிய 5 திராவிடர்களும் சேர்ந்தது. கடைசியாக இவர் சொன்னது வந்து நாம் கலாச்சாரம் எப்படி வட திசையும் தென் திசையிலும் இருக்கக்கூடிய கலாச்சாரம் எப்படி நம்மளோட பிணைந்து இருக்குது என்பது சொல்வதற்காக ஒரு உதாரணமாக நாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த இலக்கணம், நம்மளுடைய மொழி இலக்கணம் வந்து இந்திரனால் கொடுக்கப்பட்டது. நம்மளுடைய இந்த சப்தம், நம்ம பேசக்கூடிய இந்த மொழி வந்தது சிவனுடைய உடுக்கையிலிருந்து வந்தது. உடுக்கையிலிருந்து வரக்கூடிய இந்த சப்தத்திலிருந்து வந்தது தான் நம்மளுடைய அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அதனுடைய அந்த சப்தங்கள், அந்த சொற்கள், இது எல்லாமே அந்த உடுக்கையிலிருந்து வந்தது தான். அந்த உடுக்கையிலிருந்து அந்த சொற்கள்லேருந்து நம்ம எப்படிப்பட்ட வாக்கியங்கள் அமைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட இலக்கணம் வந்து இந்த ஐந்திரியம் என்று சொல்லக்கூடிய இந்திரன் எழுதிய அந்த இலக்கணம். அந்த இலக்கணத்திலேருந்து பிரிந்து வந்தது தான் சமஸ்கிருதத்துக்கு எழுதிய ஒரு இலக்கணம் பாணினி அவர்கள் எழுதினாது. அதே இலக்கணம் தான் தொல்காப்பியத்திலும் நான் பார்க்கிறோம். தமிழுக்கு இலக்கியம் கொடுத்த இந்த இலக்கணத்தை கொடுத்த தொல்காப்பியர் கொடுத்திருக்கிறதும் இதனுடைய மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தா இந்த ஐந்திரியம் என்று சொல்லக்கூடிய இந்த சிவனுடைய உடுக்கையிலிருந்து வந்தக்கூடிய சப்தத்திற்கு வார்த்தை ஜாலங்களையும் இல்லை ஒரு வாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இலக்கணத்தை கொடுத்தது ஐந்திரியம் என்பது. ஸோ இதனால் நம்ம நார்த் சவுத் டிவைடு, இந்த தெற்கு அண்டு வட பிரிவினை அர்த்தமற்றது என்பதை தான் ஒரு கிரக்ஸாக ஒரு சுருக்கமாக சுவாமிஜி அவர்கள் சொன்னார். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி சார்.
உன்னுள்ளும் இருப்பான் என்னுள்ளும் இருப்பான், உருவமில்லா உண்மை அவன். இதை உணர்ந்தார் இங்கே உலவுவதில்லை, தானும் அடைவார் அந்நிலை தன்னை என்கிறது சித்தர்கள் கொள்கை. போகர் 7000 சப்த காண்டம் விழாவிற்கு வாழ்த்த வந்திருக்கும் திரு நரேந்திரன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாம் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மழை நடக்கிற டயத்துலேயும் அதையும் மீறி வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இது ஒரு முக்கியமான நாள். இது வேர்ல்டு யோகா டே. அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த கணத்தில், இந்த சரணத்தில் இந்த புக் லான்ச்சு. போகர் ரிஷியோடைய எத்தனையோ பொக்கிஷங்களை அது பேசுவர் சொன்னார்கள். 3000 ஆண்டுக்கு முன்னாடி பழனியில் வாழ்ந்தவர். ஸோ அவருடைய வம்சத்தில் வந்த நம்மளுடைய தாத்தாக்கு தாத்தா எழுதின ஒரு பொக்கிஷம் இது. அதை ஒரு நடைமுறை தமிழில் மொழிபெயர்த்து இன்றைக்கி வெளியிடுறார்கள். ஸோ வெங்கட்ராமன் அவர்களுக்கு பெரிய நன்றி. ஐ திங்க் தமிழ்நாட்டு சார்பிலையும் சரி, நாட்டு சார்பிலையும் சரி, உலக ஆன்மீகவாதிகள் எல்லார் தரப்புலையும் உங்களுக்கு ரொம்ப நன்றியை. இது ரொம்ப முக்கியமான வேலை. இதோடைய இம்பேக்ட்னு சொல்லுவாங்க, இதோடைய தாக்கம் தலைமுறையாக இருக்கும். இவர் டிரான்ஸ்லேட் பண்ண இந்த புக்கு எழுதலைன்னாக்கா இது இருக்கக்கூடிய பலவிதமான அற்புதமான கருத்துக்கள் நம்ம தலைமுறையோடு முடிஞ்சிருக்கும். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் என்கரேஜ் பண்ணணும். திரு சத்யா அவர்களுக்கும் இந்த இளம் வயதில் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் நாட்டம் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணணுன்ற ஒரு எண்ணமே இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஆளுங்க பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். ஸோ சினிமா, அரசியல் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணுறது நம்ம லைஃப்பில். அதுலேருந்து வெளியில் நம்ம யார், எதுக்காக இங்கே வந்திருக்கோம், நம்ம வந்ததோடைய அர்த்தம் என்ன, நம்ம ஏன் இந்த காலகட்டத்தில் இங்கே பிறந்திருக்கோம்ன்ற ஒரு கேள்வி வரதே ரொம்ப அரிது. அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணணும்னு எடுத்த ஒரு இளம் பப்ளிஷர் சத்யமூர்த்திக்கு வாழ்த்துக்கள். ஸோ இதை யாராவது படிக்கணும். ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எளிமையான தமிழ் எழுதப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள், சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் நம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இது போகர் ரிஷின்றது நம்மளுடைய தாத்தா, அவருடைய வம்சத்தில் வந்தோன்றதே ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆழமான கருத்துக்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபிலசாஃபி எந்த மொழியிலையாக இருக்கட்டும், எந்த நாடு, எந்த கண்டத்துலேயும் இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய அற்புதம் இது. அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கே ஐடியா வரும். நம்ம தமிழனாகவும் இந்த நாட்டில் இந்த காலத்தில் பிறந்ததே ஒரு பெரிய பெருமை. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே போருங்க. இன்றைக்கி எத்தனையோ நம்மளை கான்ஃபிடென்ஸ் உடைக்கிறதுக்காக கூறப்பட்டு இருக்கிறது. நம்மளோட சரித்திரமாக இருக்கட்டும், வெள்ளைக்காரனோட இன்வேஷனாக இருக்கட்டும், ஒரு இஸ்லாமிக் ரூலாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய செக்குலர் சித்தாந்தமாக இருக்கட்டும், நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை உடைக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. பட்டு இது ஒரு பிரமாதமான எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி எங்களுடைய தாத்தாக்கு தாத்தா இவ்வளோ ஆழ்ந்த கருத்து சொல்லியிருக்காருன்றதே ஒரு பெரிய விஷயம். அதுவே ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுட்டாலே நம்ம எங்கேருந்து வரோம், நம்மளுடைய ஆரிஜின் எங்கே அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை மாதிரி நிறைய பேர் வரணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஃபிலசாபிக்கல் புக்ஸு நிறையா வரணும். அதில் நம்மளும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆன்மீகம்ன்றது நிறைய எனக்கு முன்னாடி பேசினவங்கலாம் சொன்ன மாதிரி இது ஒரு தனி ஒரு பாடம், ஒரு வகுப்பு, ஒரு செக்ஷன்றது கிடையாது. ஆன்மீகமாக இருக்கட்டும், ஆன்மீகம் அறிவியலாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், ஃபிலாசபியாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்றுக்குள்ளே பிணைஞ்சு வருது. சிம்பிளான நான் யார், எதுக்காக இந்த ஆண்டில், இந்த குடும்பத்தில், இந்த மாகாணத்தில் இங்கே பிறந்தேன். ஸோ நான்றது யார், இந்த கை நானா, இந்த உடல் நானா, இந்த மனசு நானா, இந்த புத்தி நானா, எனக்கும் இங்கே இருக்கக்கூடிய
இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன கனெக்ஷன், இதுலேருந்து ஆரம்பித்தது தான் ஆன்மீகம். இது வந்து ஒரு தனி ஃபிலாசபி, ஆன்மீகம் தனி, அரசியல் தனி, அது தனின்ற பார்க்கறதுக்கே கிடையாது. ஒரு மனிதனும், சராசரி மனிதன் நம்ம வாழ்க்கையில் கேட்க வேண்டிய பேசிக் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் இது. அதில் உலகமே வியக்கிற அளவுக்கு போகர் ரிஷி 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காருன்னா அது ஒரு 10 பேஜ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். இந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய திறமை அந்த சித்தாந்தத்தில், அந்த கல்ச்சர் வந்திருக்கோம் அப்படின்றதே ஒரு பெரிய பெருமைப்பட வேண்டிய விஷயம். இங்கே வந்தவர் அனைவருக்கும் மிக்க நன்றி. அது இத்தனை மழையும் தாண்டிண்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இது வந்து தமிழனாக பிறந்தது, ஒரு இந்த கலாச்சாரத்தில் இந்த மண்ணில் பிறந்தது, அதுக்காக பெருமைப்பட வேண்டிய நாள் கூட. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. நன்றி சார். நிகழ்ச்சியின் நிறைவாக இந்நூலாசிரியர் கே. வெங்கட்ராமன் நம்பியூர் மகா அவதார் பாலாஜி கோயில் கட்டியவர், யுகங்கள் கடந்து வாழும் உன்னத கலை புத்தக ஆசிரியர், யோக வேதம் அடுத்து 3வது படைப்பு போகர் 7000, 15 வருட கடின உழைப்பு, கலையும் இறையும் கலாச்சாரமும் மதமும் மருத்துவமும் மன அமைதியும் சொல்லும் இந்த புத்தகத்தை நாம் உலகம் முழுக்க எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற மாபெரும் பொறுப்பு நம்மிடையே உள்ளது. இப்போது புத்தக ஆசிரியர் இந்நூலாசிரியர் வெங்கட்ராமன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் கற்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் இந்த சிறு தகவலை கூட உலகமெல்லாம் எடுத்து செல்லும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும், இப்பொழுது வாழும் விவேகானந்தராக நம் கண்களுக்கு தெரியும் உயர் திரு வித்யானந்தஜி அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அலங்கரிக்கும் தமிழ் புலவர்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அனைவரும் பேசினார்கள் உங்கள் முன்பு. ஒரு உண்மையை உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நூலை எழுதுவதற்கு 11 ஆண்டுகள் ஆயின. போகர் எழுதுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆயின என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் எழுதுறதுக்கு 11 வருஷம் ஆச்சு இந்த நூலை. என்ன காரணம்னு நீங்கள் கேட்பீங்க. இது போன்ற படித்த அறிஞர்கள், மிகப்பெரிய புலமை பெற்றவர்கள், கல்வி கற்றவர்களாக நம்ம இருந்திருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் எழுதியிருக்கலாம். எந்த பல்கலைக்கழகத்திலையும் நான் படிக்கலை, எந்த தமிழ் இலக்கியமும் தெரியாது. சாதாரண ஒரு SSLC தான் படிச்சிருக்கேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கான்ஸ்டபிளாக சேர்ந்து ஒரு சார்பு ஆய்வாளர் வர பதவி உயர்வு பெற்று, அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலையை ஆரம்பித்தேன். இது என்னுடைய சுயமான ஒரு மனதுக்குள்ளே இருந்த ஒரு வேகம். இதன் அடிப்படை காரணம் என்னென்னா, இந்து மதமாகட்டும், கிறிஸ்துவ மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், உலகத்தில் எந்த மதம் ஆகட்டும், அந்த மதத்தின் தன்மையை முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த மதத்திற்குரிய நூல்களை முதலில் முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போகர் 7000 எனும் நூல், ஐயா அவங்க பாடினாங்க அருமையாக ஒரு பாட்டு, 23வது பாட்டு அவங்க பாடினாங்க. அது விளக்கத்தையும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இது வந்து சாதாரண ஒரு பாடல், அதுக்குரிய ஒரு விளக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு அடிப்படை எங்கேருந்து வருது? ஏன் நம்ம வந்து இன்னும் அந்த பெரியவங்களுடைய நிலைகளை நம்ம அறியலை, பெரியவங்க சொன்ன அந்த விஷயங்களை நமக்கு தெரியலை. இனி வருங்காலத்தில் நம்ம குழந்தைகளுக்கு அதுவும் சுத்தமாகவே தெரியாமல் போயிடும். அப்படிப்பட்ட காலங்கள் ஏன் நடந்துச்சு அப்படின்னு அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த நூல் எழுதுனது எப்போ அப்படின்னா, கலியுகம் பிறந்து 80வது ஆண்டு. இப்போ நடக்கிறது 1186. 80 கலியுகம் பிறந்து 80 ஆண்டுகளில் எழுதப்பட்ட இந்த நூல் பல பேர் வழி நடத்தினாங்க. இந்த நூலை வந்து பல பேர் இந்த நூல் வழி நடந்தாங்க. இந்த நூல் வந்து இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இதனுடைய பொருள் உரை அரங்கேறுது. ஆனால் இந்த நூல் எங்கே அரங்கேறுச்சு அப்படின்ற விஷயம் இதுவரை நம்ம யாருக்குமே தெரியாது. முதல்ல 7000 நூலை எழுதி
நம் தென் பகுதியில் வாழக்கூடிய சித்தர்கள், மகான்கள், அன்னைக்கு இருந்த கல்வி கற்ற பெரியோர்கள், அவங்கள்ட்ட போய் கொடுத்த போது யாருமே இந்த நூலை அங்கீகாரம் கொடுக்கல, ஆத்தரைசேஷன் பண்ணல. இதனால் போகர் வேதனைப்படுறாரு. அவருடைய வரலாற்றை படித்து பாருங்கள், உள்ளே இருக்காது. இதில் வேதனைப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு யாருமே அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்ட்டு அவருடைய குரு காலாங்கிநாதர், அவர் இருக்கிற இடம் சீன தேசம், அந்த தேசத்தில் போய் இந்த நூலை கொடுத்துடலாம் அப்படின்னு ஆகாய மார்க்கமாக அங்கே போய் கொடுக்க போகிறார். போகரோட பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சீடர் தான் புலிப்பாணி சித்தர். அவர் என்ன பண்ணுறாரு, பின்னாடியே போய் யார் வேணாலும் உன் நூலை ஒமிட் பண்ணலாம், நான் உன் கூட ஒழுங்காக இத்தனை வருஷம் இருந்திருக்கிறேன், நீ எனக்கு ஒரு சாதகமாக அந்த நூலை கொடுத்துரு அப்படின்னு உடனே சரி உனக்கு ஒரு காப்பி கொடுக்குறேன் அப்படின்னு 2 ஓலைக்கட்டுகளாக கொடுக்குறாரு. அதை சீன தேசத்திற்கு ஒன்று, நமக்கு ஒன்று. அந்த புலிப்பாணி சித்தரின் பரம்பரை அதை வாங்குகிறது, அவர்களால் பாதுகாக்கப்படுகிறது. அன்று அவர் வாங்கலைன்னா அன்றைக்கி நம்ம போகரை பற்றியே தெரியாது. அதை விட ஒரு அருமையான விஷயங்கள் அதில் போட்டிருந்தார். போகர் படிக்க பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு, அதாவது உள்ளுக்குள்ளே மனம் ஆடிடும் அந்த விஷயத்தெல்லாம் கேட்டால். அவருடைய நூலை இவ்வளவு தெளிவாக எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல சித்தர்கள் சேர்ந்து சித்தர்களின் குருவான தட்சிணாமூர்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி இவர் எல்லாத்தையும் எழுதிட்டாரு, இதை எல்லாரும் படித்து நம்ம எல்லாரும் சித்தராகிட்டால் சித்தருக்கு மதிப்பே இருக்காது இந்த நாட்டில், அதனால் இந்த நூலை தூக்கி உள்ளே வைக்க சொல்லிடுங்க அப்படின்றாங்க. அவர் உடனே போகரை கூப்பிட்டு உன் நூலை கொண்டு வா அப்படின்னு படித்து பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா எல்லா விஷயமும் ஓப்பனாக இருக்குது. இதை நீங்கள் இப்போ படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை விட வெளிப்படையாக எழுதுறதுக்கு யாருமே இல்லை. எல்லாரும் எழுதியிருக்காங்க, எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. நூல் உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்குள் தானேறி வானுதிரம் தான் எடுத்து கச்சை வடம்புரலும் காயல் ஊறும் பாதையிலே வச்சு மறந்தல்லோ கண்ணம்மா வகை மோச மானேண்டி. இந்த பாடலுக்கு அர்த்தம் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. தமிழ் தானே. அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்திரத்தேர் ஏரியல்லோ மான் வேட்டை ஆடுதற்கு சந்திரனும் சூரியனும் தானிருக்கும் கானகத்தே வந்து விளையாடியல்லோ வகை மோசம் ஆனேண்டி. எட்டா பிறவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து கட்டக்கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கி இந்த அட்ட தேசத்தை கண்ணம்மா நான் ஆண்டாலும் ஆகாதோ. இந்த பாடல்களுக்கு யாராவது எழுந்திருந்து தயவு செய்து தெரிஞ்சால் பொருள் சொல்லுங்களேன். நாம் அனைவரும் தமிழர்கள் சொல்லிக்கிறோம்ல, தமிழ் தானே பாடினேன், சொல்லுங்களேன் பாப்பா. முடியாது. ஏன் தெரியுமா? இதுக்கு அடிப்படை காரணம் கல்வி நிலை மாற்றம். கல்வி நிலை மாற்றம், வேற எதுவுமே இல்லை இதுக்கு காரணம். இது ஒரு அடிப்படை மனிதனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, இந்த பாட்டினுடைய பொருள் அடிப்படை மனிதனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்தியாவை விட வேற எந்த இடத்துலையும் இந்த தியானம் இல்லைன்னு சொல்லிடுவான். எங்கேயும் இல்லை. நம்ம பாரத தேசத்தை தவிர வேற எந்த இடத்துலையும் மகரிஷிகளின் தியான முறையோ யோக முறையோ கிடையாது. அமெரிக்காவில் இல்லாத டெக்னாலஜியே கிடையாது, ஜப்பானில் இல்லாத மெடிசனே கிடையாது. ஆனால் எல்லாரும் வந்து திருவண்ணாமலையில் உத்தராட்சம் போட்டுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. காரணம் இதுதான். இங்கே இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. பல கோடி ரூபா செலவழித்து உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவையும் மரபு அணுவையும் நானோ அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம்ஸை கூட பிரித்து பார்த்து சொல்லக்கூடியவருக்கு இந்த உசுர் எங்கே இருக்குன்னு சொல்கிற மிஷின் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்கேனில் உடம்பை உள்ளே விட்டுட்டு உனக்கு இங்கே இருக்குது அங்கே இருக்குது அது இருக்குது இது இருக்கும் மூளைக்குள்ளே கட்டி இருக்குது நுரையீரலுக்குள்ளே சின்னோடு ஒரு அணு அளவுக்கு சின்ன ஒரு கட்டி உருவாயிருக்குன்னு சொல்கிற இந்த மிஷினு இந்த உடம்புக்குள்ளே உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்குது? அதை தெரிஞ்சவங்க நம்ம ஆட்கள். அதனால தான் அதை நிலை பெற வச்சு சாகாமல் இருந்துட்டான். எல்லாருமே என்ற நிறைய பேர் கேட்பாங்க, சாமி இந்த பிறவியே போதும், இதில் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் போதும், இனிமேல் பிறக்கவே கூடாதும்பாங்க. பிறக்கவே கூடாதுன்னா முதல்ல இறக்காமல் இருக்கணும், போனால் வந்து தான் ஆகணும். அந்த விஷயத்தை இறக்காமல் இருப்பது எப்படி? டெத்லெஸ் லைஃப். அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அதை தெளிவாக எழுதியிருக்காரு ஒரு வாழ்க்கையில். அதே மாதிரி யோகி பரமஹம்ச யோகானந்தர் எழுதுகிறாரு, டெத் ஆஃப்டர் டெத் அப்படின்னு. மரணம் இல்லாத பெருவாழ்வு. வெரி குட், கரெக்ட். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்களை சொன்னவங்க நம்ம ஏன் அதுக்கு நமக்கு தெரியல அப்படின்னா ஒரே காரணம் கல்வி நிலை மாற்றம். ஒரு காலத்தில் நம்ம பெரியவங்கெல்லாம் நம்ம அப்பா அம்மாலாம் கேட்டிங்கன்னா ஒரு பரலாங்க போட ஒரு கடை இருக்குது, அங்கே போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வாம்பாங்க. அட ஒரு உலக்கு எண்ணெய் எடுத்து கொடு அப்படிம்பா, ஒரு குருணி எண்ணெய் எடுத்து வைடா ஓரமா அப்படிம்பா. ஒரு குருணினா எவ்வளவு, ஒரு பரலாங்கன்னா எவ்வளவு, ஒரு உலக்குனா எவ்வளவு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு நல்லா தெரியும். 100 ml, ½ kg, ½ kilometer நமக்கு தெரியும். பட் ஏன்னா அந்த மைக்ரோவில் வந்துருச்சு மெஷர்மெண்ட்ஸ் பூரா. ஆனால் அவங்க நூலில் இருக்கிறது பூரா அந்த காலத்து ஏன்ஷியன் மெஷர்மெண்ட்ஸ். இப்போ அதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்மளுக்கே புரியலை. 65 வயசு ஆகுது எனக்கே புரியலைன்னா என் பேத்துக்கு எப்படி புரியும்? அதுக்காக நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம்.
அந்த காலத்து அளவுகளை இந்த காலத்து அளவுகளோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு டேபிள் அந்த நூலில் இருக்குது. இது உங்களுக்கு லைஃப்பில் எங்கே போனாலும் கிடைக்காது, தேடி போனால் கூட கிடைக்காது, தெரிஞ்சவங்களும் கிடையாது. நாங்களே இதுக்கு பல பேரை தேடி போனோம். 11 வருட உழைப்புக்கு அதான் காரணம். அதே மாதிரி இந்த பாடல்களுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க. சும்மா நமக்கு கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு நில்லென்று சொன்னாலும் நிலை நிறுத்த கூடுதில்லை, நில்லென்று சொல்லியல்லோ நிலை நிறுத்த வல்லாருக்கு கொல்லென்று வந்த யமன் குடி ஓடி போகானோன்னு கேட்குறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் கேட்டால் தெரியாது யாருக்கும். அதுக்கு இன்னொரு ஒரு சிலர் வந்து நம்மளாவது தெரியலைன்னு ஒத்துக்குருவோம், ஏன்னா நம்மளாம் கொஞ்சம் ஃப்ரீயான ஆட்கள் தெரிலப்பா அப்படின்ட்டுருவோம். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க சித்தர் நூல் பூரா பொய்யா எழுதிட்டாங்க, அதில் இருக்கிறதெல்லாம் நான் செஞ்சு பார்த்தேன் வரல. என்னையா செஞ்சு பார்த்தேன்? தெரியாது. அர்த்தமில்லாத செயலுக்கு எப்பயுமே விளைவு கிடைக்காது. அதனால் இது போன்ற ஒரு விஷயங்களெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதற்கு ஒரே வழி எதிர்கால சந்ததியினர். நம்மலாம் வாழ்க்கையில் விவேகானந்தர் ஒரு வரி அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஆன்மீகத்தில் ஒரு வரி சொல்லியிருக்காரு, நீ விடும் ஒவ்வொரு மூச்சும் நீ உன் மரணத்தை நோக்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியாகும்னு. உண்மை. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்காலத்தில் வரக்கூடிய நம் குழந்தைகள் முழுவதுமாகவே இது ஒன்றுமே தெரியாமல் போயிடும். இந்த போதி தர்மன்றவரை பற்றி 7ஆம் அறிவு படம் பார்த்த முன்னாடி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி கேட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க, போகிறவன் வரவன்ட்டெல்லாம் போதி தர்மன் யார், ஐ டோன்ட் நோ, தெரியாது. இப்போ தெரியும் நம்மளுக்கு நம்மால் யாருன்னு. அதுபோல் பின்னாடி ஒரு காலத்தில் இந்த போகர்னா யார் தெரியாது, அகத்தியர்னா யார் தெரியாது, சுத்தமாக தெரியாது. அப்ரஹாம் லிங்கம்னா தெரியும், ராபர்ட் கிளைவ்னா தெரியும். ஏன் இவங்களெல்லாம் தெரியல? இவங்களை விட அவங்க எந்த விதத்திலுமே உயர்ந்தவங்க இல்லை. தென் ஒய் எதனால் தெரியல அப்படின்னா அந்த சாஸ்திரங்களை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய கல்வி இப்போ இல்லை. இதுதான் உண்மை, அடிப்படை உண்மை. இதை குழந்தைகள் புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அவங்கள்ட்ட போய் இந்த விவரத்தை சொல்லணுன்ற அவசியமே இல்லை. போகர் 7000 படித்து பாருங்கள். நம்மளுடைய மகரிஷிகள் நம்ம நாட்டில் வந்து நம்ம பாட்டேன் பூட்டேன் எல்லாம் ஒரு தடவை சமாதியிலிருந்து வெளியில் வரல. ஒரு தடவை சமாதியாகி 10 ஆண்டுகள் கழித்து சமாதி வெடித்து வெளியில் வந்திருக்காங்க. மறுபடியும் தன்னுடைய சீடர்களோடு வாழ்ந்துட்டு திருப்பி சமாதிக்கு போகிறாங்க. 25 ஆண்டுகள் கழித்து வெடித்து வராங்க. ஒவ்வொரு முறையும் சமாதிக்கு போய் வெடித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு ரிஷிகள் இல்லை, 48 ரிஷிகளை பற்றின விவரங்கள் அந்த நூலில் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒன்று எழுதுகிறாங்க. போகர் இந்த நூலை எப்படி எழுதினார்? நம்ம வந்து உரை தான் எழுதினோம். ஐ எம் நாட் ஏ ஆத்தர் ஃபார் திஸ் புக், ஐ எம் ஒன்லி ஃபார் எக்ஸ்பிளனேஷன் ரைட்டர், தட்ஸ் ஆல். ஆனால் இதுக்கு போகர் எப்படி உரை எழுதினார் எப்படின்னு கேட்குறாங்க. முதலில் ஆதியில் உலகத்திற்கே சித்தாந்தம் எனும் மிக பெரும் ஒரு வாய்ப்பை கொடுத்தவன் சிவன். அந்த சிவபெருமான் எழுதிய 7 லட்சம் நூல்கள் 108வது அண்டத்தில் இருக்கிறது, அதை நீ சென்று போய் பார்த்து வா அப்படின்னு போகருடைய பாட்டன் திருமூலர் சொல்கிறாரு. எப்படி போகிறது? ஆகாய மார்க்கமாக செல், இதை வாயில் அடக்கி செல். ஒரே ஒரு மணி மட்டும் கொடுக்குறாரு, போகிறார். அங்கே போய் பார்த்தா 108வது அண்டத்தில் நந்தி காவல் இருக்க ஒரு மிகப்பெரிய லைப்ரரியே இருக்குது. அதில் இருந்த நூல்களின் மதிப்பு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. 38 கோடி ஓலைச்சுவடிகள், கட்டுக்கள். அதில் போய் சிவன் எழுதின 7 லட்சம் கிரந்தம் மேலே வைக்கப்பட்டிருக்கு வைர கிரீடத்தில். அதை எடுக்கிறாங்க, படித்து பார்க்குறாரு. 7 லட்சத்தையும் படிக்கிறார். படித்து முடித்த உடனே சொல்கிறாரு, இந்த 7 லட்சம் பாடலை ஒரு மனுஷன் படிக்கிறதுக்குள்ளே செத்து போயிடுவான். அத்தனை நாள் நம்ம உயிரோடு இருக்க மாட்டான். இவன் எப்படி படிப்பான்? அதில் உள்ளது எப்படி செய்வான்? இவனுக்கு இது பிரயோசனமே இல்லையே. இதை குறுக்கி யாராவது ஷார்ட்டாக ஒரு நூலாக எழுத முடியாதா? நந்தி சொல்கிறாரு, சிவன் எழுதினதை குறுக்க எவனால் ஆகும் அப்படின்னு. நான் எழுதுகிறேன். நீ யாருன்னு கேட்கும்போது திருமூலரின் பேரன், காலாங்கியின் புதல்வன். அப்போ கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சி அணைச்சி, ஐயப்பா செய்கிறாத அப்படின்னு உட்காந்து 7000 பாடலாக எழுதுகிறாரு. இதில் என்ன கொடுத்துருக்காருன்னா, இந்த 7000 பாடல் படி நீ வாழ்ந்தால் சித்தனாகி விடுவாய், அதன் பின் நீ இந்த இடத்துக்கு வந்து இதை பூரா படிப்ப, உனக்கு ஆயுசு இருக்கும். அதனால் முதல்ல ஆயுசு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வெளிப்படையான நூலை கொடுத்தது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நாம் தான் கண்டுபிடித்தது. தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கண்டுபிடிச்சது இவர் தான். டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்காரு, அதில் படித்து பாருங்கள். கப்பல் போகும்போது பாறை இடித்து விடாமல், பாறையில் விழுந்து நீ உடைந்து விடாமல் செல்வதற்கு இந்த கண்ணாடியை பயன்படுத்துன்னு சொல்லி மரக்கல கண்ணாடியை கண்டுபிடித்தவர் போகர். ஆனால் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யார்? டெல்லிஸ்னு ஒருத்தர் மாதிரி போட்டிருக்காங்க பேர். அவர் எப்போ கண்டுபிடிச்சார்? 1500 வருஷத்துக்கு முன்னாடி.
போகர் வாழ்ந்த காலம் என்ன 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்கு யார் சொல்லுவா? ஒன்று நமக்கு தெரிஞ்சு சொல்லணும், இல்லை நம்ம பாட்டம் போட்டம் இருந்து சொல்லணும். அவனுக்கே தெரில, அப்புறம் நம்மளுக்கும் தெரில, நம்மளுக்கு பின்னாடி வந்த ஆளுக்கும் தெரில. என்னுடைய இப்போ நீங்கள் முதல்ல விழாவுக்கு வந்திருந்த அனைவரும் பார்த்துருப்பீங்க. தமிழ்தாய் வாழ்த்தோடு சேர்த்து யோக குரு அவர்களின் துதி ஒன்றை பாடினாங்க. 2 பேரும் என் பேத்தி தான். தினமும் நம்ம யோக பீடத்தில் பாடக்கூடிய பாடல் தினமும் பாடுவாங்க. அவன் மட்டும் பாடல, 5 வயசு குழந்தையிலேருந்து அங்கே ஒரு 50 பேர் பாடுவாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னு கேட்டால், இவ்வளவு அழகாக யோக, ஏன்னா நம்ம மைனஸ் ப்ளஸ் ரெண்டையும் சொல்லிடணும். இவ்வளவு அழகாக யோக துதி பாடக்கூடியவங்க ஒரு சில பாடல்களை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுதி வச்சுக்கிட்டு தமிழில் பாடுவாங்க. கிட்ட போய் பார்த்தோம்னா இங்கிலீஷில் எழுதியிருக்கும், ஆனால் பாடுறது தமிழாக இருக்கும். எழுத்து வழியில் இருந்த மொழி ஒன்று சொல் வழிக்கு வந்தது, சொல் வழி வந்த மொழி ஒன்று நல்வழியாய் போனது. முடிஞ்சு போச்சா? மொழி அழிவதற்கு காரணம் அடுத்த பரிணாமம். அந்த மாதிரி போயிடாமல் இருக்கணும்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எடுத்தெடுப்புலேயே அதனுடைய ஆழத்தை சொல்லணும். ஒரு சிறு குழந்தைக்கு நாம் வித்திட்டு விட்டால் அது ஆலமரமாகும் போது 1000 வித்துக்களை தானாக உதிர்க்கும்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிறு செயல்தான் உங்கள் மாதிரி பெரிய ஆன்றோர்களின், சான்றோர்களின், கல்வி அறிவு பெற்ற பெரியோர்களின் எல்லாரோட துணையோடு இந்த நூல் எழுதப்பட்டது. 11 ஆண்டுகள் முயற்சி செஞ்சு எழுதின பின்னாடி எனக்கு ஒரு யோசனை, இதில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது. சும்மாவே நம்ம ஒரு இடத்துக்கு போனால் பேண்ட் இங்கே போகக்கூடாதுன்றாங்க. அப்படிங்கும்போது அவர் போகர் போன இடத்தெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியவே முடியாது, கண்டிப்பாக முடியாது. அது சயின்ஸுக்கு எட்டாத இடங்கள். சரி, இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. மக்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு விஷனாக கொடுப்போம். ஒரு பெரிய படங்கள்லாம் அனிமேஷனில் எடுத்து நம்ம பார்க்குற ரொம்ப ஆச்சரியப்படுறோம். அவதாரம் ஒரு படம்லாம் பார்த்தா அப்படியே டேரெக்டாக அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. அது மாதிரி இதை ஒரு விஷனாக கொடுப்போம்னு ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 30 படங்கள், கலர் படங்கள், போகர் போன இடங்கள் அப்படியே ஒரு இமேஜ் பண்ணி அதில் வரைஞ்சி சேர்த்தோம். அதுபோக வேர்ல்டுலேயே வந்து 64 ஆசனங்கள் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு மெடல், கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஒரு சாதாரண நம்ம மாதிரி ஒரு நபர் 84 ஆசனங்கள் செய்கிறார். அவர் வெளியிலேயே யாரும் காட்டல. அவர் வெளியில் வரல, வேணான்ட்டு, போதும் நமக்கு பண்ணால் போதுன்றார். அவரை நாங்கள் போய் கூட்டு வந்து அந்த 84 ஆசனங்களையும் அந்த நூலில் கொடுத்துருக்கோம் லைவாக. எதுக்கு கொடுத்துருக்கோம்னா நம்ம குழந்தைகள் அதை பார்த்து செய்யட்டும், நம்ம பண்ண முடியாது. இதுபோல் நிறைய விஷயங்களை நம்ம அந்த நூலில் கொடுக்கும்போது அந்த நூலில் ஒரு அருமையான நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் படிக்கும்போது. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு மனிதனுக்கு 5 பூதங்களும் கட்டுப்படுமா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பஞ்சபூதங்களும் கட்டுப்படுமா அப்படின்னா கட்டுப்படும் அப்படின்றது அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்று வரை நீங்களே போய் பார்க்கலாம். அதெல்லாம் ஜம்பு மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி, அவர் மிகப்பெரிய ஒரு யாகத்தை ராமேஸ்வரத்தில் ஒரு பாறையில் உட்காந்து பண்ணுறாரு. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அலை பயங்கரமாக அடிக்குது, பனை மரங்கள் ஆடி சத்தம் கேட்குது. அந்த யாகத்தை நின்று பார்க்க போனது யாருன்னா ராமபிரானுடைய தாய், அதாவது மனைவி, நம்மளுக்கு தாய் சீதா பிராட்டியார் தான் போய் பார்க்குறாங்க அந்த யாகத்தை. சீதா பிராட்டியார் போய் அங்கே உட்கார்ந்துருக்கும் போது அந்த யாகத்தினுடைய அந்த மந்திர ஒலிகள் கேட்காம இந்த அலையின் சத்தமும் பனையின் சத்தமும் அந்த கேட்க விடலை. அதனால் கோவப்படுறாங்க. கோவப்பட்டு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. இவ்விடத்தில் இனி அலை வரக்கூடாது, பனை ஓசை கேட்கக்கூடாது. அவங்க சாபம் கொடுத்தது எந்த யுகத்தில்? இன்றைக்கி வரை ராமேஸ்வரத்தில் அலை இல்லை, பனை மரத்தில் ஓசை இல்லை. இது யாராவது கடலில் எல்லா இடத்துலையும் தானே அலை இருக்குது. அதுக்கு தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டால் தனுஷ்கோடியில் அலை ஒரு ஆள் உயரத்துக்கு போகுது. ஏன் அந்த ஒரு இடத்துல மட்டும் அலை இல்லை? அவங்களுடைய சாபம் இன்னைக்கு வரை இருக்குன்னு போகர் தெல்ல தெளிவாக எழுதியிருக்காரு. வடகோடி கடல் முதல் தென்கோடி கடல் வரை அவர் பார்த்த ரிஷிகளின் கணக்கு மட்டுமே 1,08,000 ரிஷிகளை போய் நேரடியாக பார்த்துருக்காங்க. அத்தனை பேர் இன்னும் சாகாமல் சமாதியில் இருக்கிறாங்க. இதற்கு அடிப்படை இடம் எது அப்படின்னா நம்முடைய பாரத தேசம்தான். 6 விதமான கால பருவங்களும் உள்ள இந்த தேசம் மட்டும்தான், இந்த பாரதம் மட்டும்தான் இந்த புண்ணியத்தையும் ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் சமுதாய ஒழுக்கத்தையும் மனதின் அதாவது சோல் டைமென்ஷன் அப்படிம்பாங்க, உயிரின் பரிணாம வளர்ச்சியையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம பிறந்திருக்கோம்ன்றதை நினச்சி எல்லாரும் ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம் தாராளமாக. அதனால் இந்த நூல் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா உயர் படிப்பு நமக்கு இல்லை, சாதாரணமாக நம்ம படித்ததுனால
எப்படி புரிஞ்சிச்சு அந்த நூல், இது படிக்கும்போது எனக்கு எப்படி புரிஞ்சிச்சுன்றது எனக்கு இப்போ புரியல. உண்மை அதுதான், உங்கள்கிட்ட வெளிப்படையாக நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட அந்த நூலை எழுதி நம்ம எனக்கு சிஷ்யர்னு சொல்லிக்கலாம், அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லிக்கலாம், நான் பெருமைக்கு வேணாம். சத்தியமூர்த்தி அவர்கள் நல்ல நெருங்கிய நண்பர். அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி 7000 எழுதிட்டேன் சத்யா, இதை வெளியிடுறதுக்குரிய வசதி கூட என்கிட்ட இல்லை. ஏன்னா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு, இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு நூல் வெளியிடணும்னா எவ்வளோ ரூபா ஆகும் அப்படின்னு. நீங்களாம் பல இடத்துல போய் பார்த்துருப்பீங்க. இந்த நூல் வெளியிடுற காஸ்ட்டே 1500 ரூபா ஒரு புக்குக்கு, ஃபாரின் பேப்பரில் போட்டிருக்குது, பல ஆண்டுகள் அழியாது. அது மாதிரி கலர் படங்களை உள்ளே ஏற்றும் போது அதை விட அதிகமாக கேட்டாங்க. அப்புறம் ஒரு பெரிய ஆட்களை வச்சு கொஞ்சம் சொல்ல சொல்லி, ஏற்கனவே நான் எழுதின யோக வேதத்தை வெளியிட்டவர் நமது மதிப்பிற்குரிய சைலேந்திர பாபு டிஜிபி அவர்கள் தான் வெளியிட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொஞ்சம் போய் அவங்களெல்லாம் பார்த்து சொன்ன உடனே அவங்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க ப்ரெஸ்ஸில், நம்ம சாமி தான்ப்பா, கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒரு கொஞ்சம் கீழே வந்தாங்க. அந்த நூலை பதிக்கணும், எப்படி பார்த்தாலும் 500 நூல், அதுக்கு குறைஞ்சி போட மாட்டோம்ட்டாங்க அவங்க. 5 லட்ச ரூபா வேணும். சத்தியமாக என்று இல்லை. அப்புறம் சத்யாட்ட சொன்னேன், சாமி இது ஒரு பெரிய விஷயமா, நான் பண்ணுறேன் விடுங்க, இந்த நூல் உலகத்துக்கு வரணும். அவர் சொன்ன வார்த்தை, காசு பெருசு இல்லை, இந்த நூல் உலகத்துக்கு வரணும், எல்லார் கைகளுக்கு இது போகணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரும் ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தவருக்கு, அவருக்கு தான் நான் நன்றி சொல்கிறோம். இன்றைக்கி உங்கள் முன்பு என்னை நிறுத்தி ஒரு மரியாதை அளித்து இந்த நூலை அனைவர் கைகளுக்கும் செல்வதற்கு இவ்வளவு பெரிய ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் இந்த சபையில் உட்கார வச்சு இந்த நூல் வெளியிட்டது எப்படின்னு சொல்லிடுறேன். அது ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் உரைய. இந்த நூல் முத வெளியிடும் போது அங்கீகாரம் கிடைக்காம சீனாவுக்கு போன பின்னாடி புலிப்பாணி சித்தர் கொண்டு வந்துடுறாரு. அப்போ அகத்தியர் பார்க்குறாரு, இந்த நூலை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய என்னுடைய நூலுக்கு இணையான நூலை எழுதி அந்த நூலை யார் இதை மோசமாக பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியிடுறேன் வா அப்படின்னு இந்த நூலை வெளியிட்ட போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பொற்றாமரை குளத்தின் கரையில் முதல் தமிழ்ச்சங்க புலவர்கள் 48 பேர் அமர்ந்திருக்க, 9 கோடி ரிஷிகள் சூழ்ந்திருக்க, 7 ரிஷிகள் ஆசீர்வாதம் பண்ண, 18 ரிஷிகள் இந்த நூலை தர்க்கம் பண்ண, மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் உருவமாக அமர்ந்து ஆசீர்வதிக்க, அகத்தியர் கையால் இந்த நூல் வெளியிடப்பட்டு தாழ் பணிந்து வாங்கியிருக்கார் போகிற இந்த நூலை. அப்படிப்பட்ட ஒரு நூலின் பொருளுரையை 5100 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு நின்ற சான்றோர்கள் தான் இவர்களெல்லாம், இல்லாமல் வேறு யாரும் வெளியிட்ட முடியாது. அங்கே நின்றுக்கிட்டு இருந்தவங்க தான் இன்றைக்கி உருவம் தான் மாறி இருக்கு இவங்களுக்கெல்லாம். அந்த நிகழ்ச்சியில் இருந்தவங்க தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க கையால் இவ்வளவு பெரிய ஒரு கற்றோர்கள் முன்னிலையில் இந்த சிறு பிழைகளோடு இருக்கலாம், பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏன்னா எழுதும்போது சில பிழைகள் வரத்தான் செய்யும். அந்த நூலை வெளியிடுறான். அது மதிப்பிற்குரிய நமது மிக பெரும் இந்துக்களின் ஒரு தூணாக விளங்கி வரும் நமது வித்யானந்தஜி அவர்கள் ஒரு பெருமனதோடு அந்த நூலை வெளியிட வந்திருக்காங்க. ஆன்றோர்கள் அனைவரும் அதை பெறுவதற்கு வந்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை ஒவ்வொரு மூலை முடுக்கும் எடுத்து செல்ல உங்களை விட வேறு யாரும் இல்லை. எனவே இது நாங்கள் இப்போ விற்றோம்னா ஒரு 100 பேருக்கு 100 புக்கு விற்போம். அந்த 100 பேர் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுருவாங்க. ஆனால் உங்களுடைய ஒரு தகவலுக்கு 1000 பேர் இந்த நூலை கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அந்த நூல் எல்லாருக்கும் போகணுன்றதான் எங்கள் விருப்பம். எல்லாரும் அதை படிக்கணும். அதில் இருக்கிறத நம்ம செய்ய வேண்டாம், அது வேண்டாம். அதில் இருக்கிறத நம்ம செய்யவே முடியாமல் கூட போகட்டும், ஆனால் ஏமாறாமல் இருப்போம் மற்றவங்கள்ட்ட. யாராவது ஒருத்தர் சொன்னால் சரி சரி விடு 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 எனக்கு தெரியும் போ அப்படிம்போம் அசால்ட்டாக. ஏன்னா நம்மளுக்கு தான் ஏற்கனவே படித்து கையில் சரக்கு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான விஷயத்தை கொண்டு செல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு ஒரு அளித்த அந்த அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த மாதிரி பல நூல்கள் வெளியிடுவதற்கான ஒரு ஆர்வத்தை எனக்கு நீங்கள் எல்லோரும் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியும் வாழ்த்துக்களும் ஐயா. பேரும் பெரும் புகழும் பெற்ற போகர் 7000 சப்தகாண்டம் படத்தின் நூல் வெளியீட்டு விழா இப்போது சுவாமிஜி வித்யானந்தஜி அவர்கள் வெளியிட அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். சார் நீங்க முன்னாடி வாங்க. சார் நீங்க முன்னாடி வாங்க.
Now you should take photo. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे जागे तव श्रेय गाथा जनगण मंगल